பாருங்க கம்மஞ்சோறு இப்படி குழம்புல நிறைய போடணுங்க. நிறைய போட்டு வெங்காயம்லாம் இருக்குது. இதில் பாருங்க முருங்கைத்தாயெல்லாம் போட்டிருக்குது. இது எல்லாம் இப்படி சேர்ந்து பேஞ்சு வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன செய்யலாம்னா கம்மஞ்சோத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கலாங்க. அந்த குழம்பு வந்து கூட்டு குழம்புங்க. கூட்டு குழம்புனா அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க போய் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரக மிளகு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வர கொத்தமல்லி கொஞ்சம், கம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்பு, பச்சை கருவேப்பிலை தழை 2 இருக்குது, ஒரு 4 பல்லு பூண்டு, வரமிளகாய் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எச்சா போய் நல்லா கம்மியாக வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு காரம் போதும். இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பை மட்டும் நிறுத்திட்டு இதெல்லாம் அரைக்கலாம். கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் கம்பை போட்டுக்கலாம். கம்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். கையில் நறுன்னு படுது, இப்படி தெரியுது. ரவையை விட கொஞ்சம் சிறுதாக இருக்குது. இந்த அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வந்துடுறேன். இப்போ பாருங்க, ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இதோட தண்ணி கொஞ்சம் எல்லாம் ஊற்றிக்கலாம். இந்த புளி கரைசலி இதோட ஊற்றிக்கலாம். இவ்வளோ உப்பும் போட்டுக்கலாங்க. இந்த அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். சட்டி அடுப்பு வச்சிடலாம். அப்படியே சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா குண்டு குண்டாக தான் அரிஞ்சு வைக்கணும். நீளமாக போடக்கூடாது. குண்டு குண்டாக போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தீ வெளியேறியுது, கை காய்ச்சி போகுது. நல்லா பச்சை கருவேப்பிலை தழை 2 குருவி போட்டுக்கலாம் உள்ள. வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு, கண்ணாடி பார்த்தா வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச கலவையை ஊற்றிடலாம். பார்த்தீங்களா? அப்புறம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி உள்ள ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட்ட தான் இருக்குதுங்க, கிட்டத்தட்ட ரசமாட்ட தான் இருக்குது. அப்புறமேல கழுதிக்கிறது சரியாயிரும். அப்படியே மூடிடலாம். அப்படியே மூடி வச்சாச்சுங்க. அப்படியே கொதி வரட்டும், நல்லா கொதிச்சு வேகட்டும். என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாரு நல்லா கொதி வந்துருச்சு, கொதிச்சுட்டு இருக்குது பாரு. அப்படியே ஒரு கலர் கலரி விட்டு கீழே போகாமல் தனியாக தான் இருக்குது. அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் போய் அதுக்குள்ளே முருங்கைத்தலை கொண்டு வந்துடலாம் வா. இதை பாருங்க, பச்சை பாம்பாட்டவே இருக்குது. இதான் முருங்கை காயோட பிஞ்சுங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இப்படி பாருங்க, இப்படி கொழுந்தலையாக ஒரு 4 ரூபாய்க்கு குடிச்சிக்கலாம். கொழுந்தா காயாக இருக்கிறதுனால தலை வந்து கொழுந்தலையாகவே இல்லை, நல்லா கொட்டி போச்சு. காய் சீசன் நல்லா கொட்டி போச்சு, தலை ஃபுல்லாக காய் பிடிச்சிருச்சு மரத்தில். போதும். ஒரு 5-6 ரக்கு சின்ன சின்ன ரக்கத்தான் இருக்குது, எல்லாம் கொழுந்தலையாக இருக்குது. இதுக்கு மேலே போதும், இது போட்டால் போதும். எல்லாம் உதறி விட்டு போடலாம், பூச்சி வச்சுருக்கோம்.
காய் இல்லைன்னா தலை நிறையா இருக்கும், காய் இருக்கனால தலை இல்லை, தலை கொட்டி போச்சு. பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி தான் நிறையா தேவைப்படும். பழைய சோறு கரைச்சி குடிக்கலாமான்னு தான் தோணும். சுடுசோறு சாப்பிடவே முடியாது. மதியான டைம்ல எல்லாம் மேக்சிமம் களி கம்மஞ்சோறுலாம் கரைச்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. உடம்பு குளிர்ச்சியாகும். அதுக்கா வெயில் காலத்தில் வர பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சூடெல்லாம் குறையும். காலையில் வெறும் வயதில் எந்திரிச்சதையும் அந்த கம்மஞ்சோறு நீஸ் தண்ணி ஊற்றி ஒரே டம்ளர் உப்பு போட்டு குடிச்சோம்னா அந்த அல்சர்லாம் ஒரு வாரத்தில் எங்கேயோன்னு போயிடும். அவ்வளோ நல்லா இருக்கும். அல்சருக்கு பழைய கம்மஞ்சோறு பழைய நீஸ் தண்ணி அவ்வளோ நல்லா கேட்கும். நல்லா குடிக்கணும். இனிமேல் அதான் குடிக்கணும். நம்ம சின்ன வெங்காயம், அந்த மோர் மிளகா அதெல்லாம் கடிச்சிக்கிட்டு குடிச்சா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 வெங்காயத்து வரைக்கும் 3 நேரம் 2 நேரத்துக்கு 3 நேரத்துக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா சூடு பிடிக்காது. வெயிலுக்கு எவ்வளோ வெயிலில் போயிட்டு வந்தாலும் சூடு பிடிக்காது. குழான் தலையை பாரு, ஒரு கப்பாலும் குறி வச்சிருக்கிறேன், அதை அப்படியே உள்ள போட்டுடலாம். போட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டு அது வரைக்கும் அப்படியே மூடிக்கலாம்ல. உப்பெல்லாம் இப்போ பார்த்துக்கலாம். உப்பு அப்புறம் பார்த்துக்கலாம். போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே வெந்து சீக்கிரம் வந்து போயிடும் காய் தலை. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். போதும், இறக்கிடலாம். கீரை வெந்து போச்சு. அப்படியே இறக்கி வச்சிடலாம். அது கூட வந்து பச்சை கறி தலை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம். 2 இருக்கு போடுற உள்ள. பச்சை கறி தலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இது பாருங்க, புது சட்டி இப்போதான் எடுத்துட்டு வந்துருக்குறாங்க கம்மஞ்சோறு ஆக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பழக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிருக்குறாங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஊற்றிட்டு திரும்ப வேறு தண்ணி ஊற்றி தான் சமையல் செய்வாங்க. என்ன செய்வாங்களோ அதை செய்வாங்க. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே குழம்பெல்லாம் எடுத்து செட் பண்ணி தந்துடலாம். வீட்டில் நம்ம எடுத்து வேறு குண்டால மாற்றி வச்சுக்கலாம். பார்த்து எடுக்கணும். எடுக்கும்போது கை சுட்டுப்படும். உசாராக எடுக்கணும். இல்லைன்னா டப்புன்னு சட்டி கீழே விழுந்துடும். அப்படி வச்சு எடுத்து வச்சு மூடி வச்சுன்னா வீட்டுக்கு எடுத்து போயிடலாம். சட்டி சூடு பண்ண தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க. திரும்ப அடுப்பு மேலே சட்டி வைக்கிறாங்க. கம்பஞ்சோத்துக்கு ஒலை தண்ணி வைக்கல, காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம கம்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கம்பு போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். காஞ்சிட்டு இருக்கட்டும். கம்பு அளந்து போட்டுக்கலாம். இந்த டம்ளர் எவ்வளோ பிடிக்கும்? 200 பிடிக்குமா? 3 டம்ளர் போட்டால் 1/2 கிலோ வந்து உள்ளே வச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக தான் இருக்க மாட்டேங்குது. 3 டம்ளர் 1/2 கிலோ 3 டம்ளரு. இது நல்லா தண்ணி ஊற்றி அலாசி அரிச்சிக்கிட்டு வந்துடுறேன். கம்பு நல்லா அலாசியாச்சு. இதுக்கு மேலே நல்லா அப்படி அரிசி போட்டுக்கலாம். அம்மா எப்படி அரிக்கிறாங்கன்னு பாருங்க. கல் நின்று போயிடும். பார்த்தா கல் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அரிசினா உள்ள அப்படியே பொருளை கல் துளி வழியாக இருக்கும். சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அரிசி போட்டுக்கணும். அரிசியுமே இப்போதான் மிஷினில் கொடுத்து எல்லாம் பாலிஷ் பண்ணி கல்லெல்லாம் சுத்தமாக சலாடை போட்டு அரிசி எடுத்துக்கிறோம். காட்டில் அடிக்கிற நெல்லாம் கல் தான் இருக்கும். இப்படி அரிசி தான் போட்டு வைக்கணும். இப்போதெல்லாம் மிஷினில் கொடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். டக்குன்னு எடுத்துக்கிட்டு குக்கரில் சோட்டை வச்சுட்டு ஓடிய போயிடுறோம். இல்லை, சுத்தமாக இருக்குது. ஒரே கல் தான் இருந்தது. சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த கம்பு வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம்.
செக்கில் அடிச்சா நல்லா இருக்கும். உலக்கையில இப்பெல்லாம் செக்கில் அடிக்க முடியாதனால மிக்சியில் போட்டு அடிக்கிறதா இருக்குது. அவ்வளோதான் போடணும். நம்ம போட்டால் அடிக்க முடியாது. சுற்றியில் இருக்குல்ல இப்படி வலிச்சு விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். உள்ள போதுமா இல்லை சரியா போய் வைங்க. கொஞ்சம் ஒரு கம்மு முழுக்கும் இருக்கு. பவுடரே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 1/4 கம்பு இருக்குமா? 4 கம்பு இருக்கும். தான் கரெக்டாக இருக்கும். நம்ம நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து பவுலில் கொட்டிக்கலாம். கம்பெல்லாம் ஊற வைக்கவே தேவையில்லைங்க. அப்படியே தண்ணியில் கொட்டி அதை அலாசி எடுத்துட்டு, கல் இல்லைன்னா அப்படியே அலாசி எடுத்துட்டு தண்ணி வடிச்சிட்டு அப்படியே அந்த ஈரப்பதத்தோடயே போட்டுக்கலாங்க. காய வைக்கவும் தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவையில்லை. அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அரைச்சது இருக்குது இல்லைங்களா, இது கூட சர்க்கரை போதும். சர்க்கரை கொட்டி அதுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் போடலாம், கருப்பட்டி இருந்தால் திருப்பி விடுமா மிக்சியா. அது இல்லாதனால அஸ்கா சக்கரை போடுறோம். ஒரு அரை அரைச்சிக்கிட்டோமா, இதை தனியாக நாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொட்டி வச்சுக்கலாம். அது கூட ஒரு 4 ஏலக்காங்க. இதை நுணுக்கிட்டு வந்துடுறேன். நுணுக்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த இது கூட போட்டு கலக்கிக்கலாம். இல்லையா இந்தா சாப்பிடு. இந்த உனக்கு கொஞ்சம் போடுங்க வாயில. இப்போ கம்பு மாவை சாப்பிட்றதுக்கு அரைச்சோம்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு தாங்க அந்த சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சிட்டு வந்தது. கம்பு சாப்பாடு செய்யும் போதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, இந்த மாதிரி எங்க வீட்டுல கம்பு சாப்பாடு செய்யல, இந்த மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட அந்த கம்பு சாப்பிடுவாங்க. கம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கம்பை சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிடலாம் அப்படின்னு கிலோ கணக்கு இடிச்சு வச்சாக்கா நம்ம குடும்பத்துல 4-5 பேர் இருந்தா அவங்களுக்கு பத்தவே பத்தாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குது. நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. பாருங்க, சட்டி மாத்தி வச்சாச்சுங்க. அந்த பக்கம் அந்த செவுத்தோடு இருக்கிறதாங்க இன்னைக்கு வாங்கிட்டு அந்த புது சட்டி. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமா தண்ணி ஊற்றி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஆயிட்டுன்னு பார்த்தா ஒலை கொதியே வரலைங்க. இப்போ பழைய சட்டியும் வைப்போம், சரி இது சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு யோசனை பண்ணோம். அதுலேயே வச்சாச்சு. வச்ச உடனே கொதி வந்துருச்சுங்க. இதில் வச்சிருந்தா நேரம் காலியாக ரெடி ஆயிருக்கும். அள்ளி போட எல்லாமே போட்டுக்கிட்டா அல்ல வேண்டாம், கொஞ்சம் போடு. நான் சொல்கிறேன் அவ்வளோதானா? அவ்வளோதான். போட்டுலாம் மாட்டா இருக்கு. போட்டு இப்படி போட்டு கிளறி ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் கிளறுனா கட்டி விடுவாம கிளறி இல்லைங்கன்னு, இல்லைன்னா கட்டி விழுந்து ஒரு ஆளை கொட்டணும்னா அள்ளி போட்டு கிளற கட்டி விழுந்துரும். கை விடாத கிளறிக்கிட்டே இருக்கும் கொட்டும் போது. தண்ணி பத்தலாம் சுடு தண்ணி ஊற்றி அப்படியே கிளறிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் வந்துருச்சு. இப்படியே கிளறணும்னா கட்டி இல்லாத வந்துடும். இந்த தண்ணி ஊற்றி அப்படியே வேக விடலாம். நல்லா சோறு பார்த்தா வெந்து போயிடும். எடுத்தா ஊற்றணும் தண்ணி. அப்போ ஒட்டுக்கா ஊற்றி கிளற முடியாது. போட்டு கிளறும் போது எல்லாம் கீழே போயிடும், பொங்கி வரும், கட்டி விழுந்துடும். தண்ணி நிறையா இருந்தால் கட்டி விழுந்துடும். அரிசி நம்பர் முழு அரிசியாக இருக்குது. அது தண்ணி ஊற்றினா தான் வேவு நல்லா. குக்கரில் வச்சா பிரச்சனை இல்லை. எல்லாம் அப்படி குழந்தை கிளறி விட்டு வச்சு மூடி 2 விசில் விட்டோம்னா சரியா போயிடுது. இந்த மாதிரி ஒரு இது வராது. அப்படியே கொழந்த மாதிரி போயிடும். புல் மாதிரி ஆயிரும். இது என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டுன்னு அப்படியே இந்த மேலே தரசட்டி இருக்குது இல்லை,
அதை வச்சு அப்படியே கமுத்தி மூடி வச்சிடணும். இந்த தலன்லயே அப்படியே அது வேவும். தீ எரிக்கவே வேண்டியதில்லை. அந்த தலன்லயே வந்ததுன்னா வெந்து அப்படியே இதோட மனம் வந்து நல்ல மணமா நல்லா இருக்கும். அந்த வாசம் வரும். அந்த பொடிஞ்சு போகும்போது ஒரு வாசம் வரும் அது. சாப்பாடு ரெடி ஆகி அடுப்புல இருந்து இறக்கிட்டு வந்து வச்சாச்சுங்க. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. லைட்டா வெது வெதுன்னு இருக்குது. ரெண்டு உருண்டை ஒன்று சேர்த்து விட்டு போட்டுக்கறோம்னா நல்லா அப்படி கட்டி ஆகி போயிருங்க. ஒட்டிக்கும். நல்லா கையில் உருண்டை பிடிச்சி போடணும். இப்படி குழி பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் குழம்பு ஊற்றிக்கலாம். கம்மஞ்சோறு சாப்பிடலாம். இப்படி எடுத்துங்க. இப்படி குழம்புல தொட்டு பார்த்தீங்களா, இப்படி தொட்டு இப்படி சாப்பிட்டா செம்மையா இருக்குதுங்க. அந்த கூட்டு குழம்புக்கும் இந்த கம்மஞ்சோத்துக்கும். இதுவே நாளைக்கு அப்படியே தயிர் போட்டு கரைச்சி குடிக்கலாங்க. தண்ணியில ஊற்றி வச்சு போட்டு வச்சிருந்து நாளைக்கு கரைச்சி குடிக்கலாம். இன்னும் அதை விட நல்லா இருக்குங்க. பச்சை வெங்காயம் கடிச்சிட்டு குடிச்சா. இதை காலையில் தூங்கி எழுந்திரிச்சுன்னா நீஸ் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அதை 2 உப்பை போட்டு வறுவயத்தில் குடிச்சோம்னா அந்த வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிருங்க. இந்த அல்சர் பிரச்சனையே வராதுங்க அதை குடிச்சா. இந்த வெயில் காலத்துக்கு இதாங்க நிறையா சேர்த்திக்கணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அம்மை போடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அம்மை போடுங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கம்மஞ்சோறு ஸ்வீட்ஸ் தான் நிறையா கொடுக்கணும். அதுதாங்க குளிர்ச்சி. கம்மஞ்சோறு என்றைக்குமே குளிர்ச்சி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் நிறை குறை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கமெண்ட்ல எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. என் அன்பான சொந்தங்களே, இந்த குழம்பு போல இனிப்பும் காரமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுடையதாக அமையட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.